ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையிலே உங்களை தேட வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எவ்வளவு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. கடந்த பகல் இரவு முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காத்தீர். விக்கனங்கள் வராதபடி காத்தீர், வியாதிகள் வராதபடி காத்தீர். எங்கள் போக்கிலும் வரத்திலும் தேவ கிருபை எங்களோடு கூட சூழ்ந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ மட்டும் எங்களை உதவி செய்த எபினேசர், இனிமேலும் நடத்த போகிற கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற உங்களுடைய மன்னா வார்த்தை ரேமா எங்களுக்கு மிகவும் ஆறுதலாக, பயனுள்ளதாக, அற்புதம் அளிப்பதாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி என்ன தேவையோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது ஒரு ஜெப முறை. எஸ் லார்ட், கைகளை உயர்த்தி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். யெகோவாயிரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வரும். ஆபத்திலே கைகளை நோக்கி கூப்பிடுகிறோம். கைகளை உயர்த்தி கூப்பிடுகிறோம். மறு உத்தரவு கொடுப்பீராக. இந்த வெளியில யாரெல்லாம் கைகளை உயர்த்தி வேதனையோடு இந்த சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வலி, இந்த மன துக்கம், இந்த இடுக்கண், இந்த அவமானம், இந்த கடன், இந்த பாரங்கள், என் இடுப்புக்கு மேலே பாரம், நிற்க பலனில்லை என்று யோசபாத் சொன்னது போல, நான் மன கிளேசமுள்ள பெண் என்று அன்னாள் சொன்னது போல, ஐயோ ஆகாரை போல கண்ணீர் வடிக்கிற, யோபுவை போல வேதனையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாருங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில உன்னதத்திலிருந்து ஒரு பலன், உன்னதத்திலிருந்து ஒரு சுகம், உன்னதத்திலிருந்து ஒரு ஆரோக்கியம் உடைய வசனத்தின் வழியாக வரட்டும். இப்பொழுது பலன் அடையட்டும். எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளும் அசுத்த ஆவிகளும் ஒவ்வொரு வீடுகளிலிருந்து இப்பொழுது வெளியேறுவதாக என்று நான் செபிக்கிறேன். பிள்ளைகள் மீது வல்ல கரை வைக்கப்படுவதாக, வாலிபர்கள் மீது வல்ல கரை வைக்கப்படுவதாக, வயோபுதியவர்கள் மீது வல்ல கரை வைப்பதப்படுவதாக கர்த்தர் குணமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம், அதில் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, போதகம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே, அதாவது அவருடைய வார்த்தை வந்து கொண்டிருந்த வேளையிலே, ஆலயத்திலேயோ இப்பொழுதோ அவருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் அவளை பார்த்தாள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. இதுதான் நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு லைன். எதுனா, அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். எவ்வளவும், கொஞ்சம் கூட நிமிர முடியாத, எவ்வளவு, இந்த வார்த்தையை எவ்வளவு, எவ்வளவு என்னால் வாழ்க்கையில உயர முடியலையே, எவ்வளவு என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே, எவ்வளவு என் வாழ்க்கையில முன்னேற முடியலையே, எவ்வளவோ என் வாழ்க்கையில ஒரு சுகம் கூட, எவ்வளவோ என் வாழ்க்கையில துளிர்க்க முடியலையே, எவ்வளவு என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மறுவளர்ச்சி இல்லையே, எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணும், நீங்க என்ன வார்த்தை வேணா போட்டுக்கோங்க, எவ்வளவு வேணும், நிமிரக்கூடாது, அவ்வளவு பெண்ட். அந்த எவ்வளவு என்ற வார்த்தையை நான் 2 வசனங்களை ஒப்பிட்டு காண்பிக்கிறேன். அது யோபுல
யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மத்திய பகுதியில் யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சத்தலை மட்டும் கொடிய பொருட்களால் அவனை வாதித்தான். பாருங்க, அவ்வளவு வேதனை, அவ்வளவு வேதனை. அதே போல சங்கீதம் 6 அதனுடைய 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அவ்வளவு அவ்வளவு எவ்வளவு வேணும், நிமிர முடியாத ஒரு நிலை. பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? குனிந்து 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 குனிந்தே போயிட்டோம்பா. வாழ்க்கையில் அவமானம், நிந்த, மனுஷன் முன்னாடி குனிந்து 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 குனிந்தே போயிட்டேன். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில், கல்வி ஸ்தலத்தில், வேலை ஸ்தலத்தில் குனிந்து 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 போயிருக்கிறேன். கடங்கார வந்து கேட்கும் பொழுது தலை கவிழ்ந்து நின்று ஐயா பதில் சொல்ல முடியாது தவிர்த்து நிற்கிறேன். இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த நிலைமையில் நிமிரக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், பெற்றோர்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில் எவ்வளவு நிமிரக்கூடாத நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் தலை நிமிரும், உங்கள் தலை உயரும், உங்கள் தலை உயர்த்தப்படும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அவர் அதை செய்ய முன்பு நம்மிடத்தில் ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன காரியம் தெரியுங்களா? 13ஆம் வசனம். அவள் மேல் தம் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தினார். அவர் நம்மை குணமாக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் தாமதிப்பதில்லை. நான் நேற்றே சொன்னது போல தடை ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. அவரை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. தாமதமாகலாம், ஆனால் தடைப்படாது. ஏன் தடைப்படுகிறது என்று சொன்னால், எதுக்கு அவர் நம்மை குணமாக்கணும்? ஏன் நமக்கு அற்புதம் செய்யணும்? ஏன் நாம் தலை நிமிரணும்? ஏன் நான் குனிந்தவன் எழுந்து நிற்கணும்? ஏன் நான் நிமிர்ந்து எல்லாருக்கும் முன்பாக ராஜாக்களோடு பிரபுக்களோடு கூட நான் ஏன் உட்கார வைக்கிறோம் என்று ஆண்டவர் கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? லூக்காவில் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொல்வார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அவர் எதிர்பார்க்கிற காரியம் 17 நீங்கள் எளிதாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். லூக்கா 17:17. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஏன்னா அதுக்கு முன்னாடி அடுத்த வசனம் சொல்கிறது, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிகிற மற்றவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவரும் திரும்பி வர காணோமே, திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவன் பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். நீ எழுந்து நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 10 பேர் குணமானாங்க. ஒருவனுக்கு மாத்திரம் அந்த ரட்சிப்பின் உறுதி கிடைச்சது. மற்ற 9 பேருக்கு சுகம் கிடைத்திருக்கும், ஆனால் ரட்சிப்பு கிடைக்கல, பரலோகம் கிடைக்கல. ஞாபகம் வைங்க, இவனுக்கு சுகமும் கிடைத்தது, ரட்சிப்பும் கிடைத்தது,
பரலோகத்தில் இடமும் கிடைத்தது. அதுதான் வித்தியாசம். தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு ரட்சிப்பும் உண்டு, சுகமும் உண்டு, பரலோகத்தில் இடமும் உண்டு, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நடக்கல? ஏன் இந்த காரியம் தாமதமாகுது? ஏன் நம் தலை உயரல? ஏன் இந்த வியாதி நீங்கல? ஏன் இந்த கடன் நம்மை விட்டு விலகல? ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் இந்த பிரிவு? ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? அண்ணால் ஏன் காத்திருக்க வைத்தார் தெரியுமா? அவள் ஒரு பொருத்தனையோட திரும்பி வர வேணும். என்ன பொருத்தனை தெரியுமா? நீங்க ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அதை நான் உமக்கே கொடுப்பேன். அது வரைக்கும் தாமதம். அதனால ஆண்டவர் ஏதோ விரும்புகிறார் என்பதல்ல. ஆண்டவருக்கு நாம திரும்ப என்ன கொடுக்க போகிறோம் என்பதுதான். பணமோ பொருளோ அவருக்கு அவசியம் இல்லை. அவருக்காக வாழ நாம் ஒப்பு கொடுக்க, நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க முன்வரும் பொழுது ஒண்ணுமில்லை, அவரை நான் மகிமைப்படுத்துவேன், அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துவேன் என்ற ஒரு பொருத்தனையின் ஜெபந்தான் வேணும். அவர் அதை செய்தார். இதுல இன்னொரு காரியத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை பாடுகள், எவ்வளவேனும் நிமிரக்கூடாத நிலைமையிலும் ஒரு வாரம் கூட அவர் தொழுகைய, ஆண்டவரை ஆராதிப்பத அவர் தவிர்க்கவில்லை. அவ எவ்வளவு கடின பாடோடு கூட இல்லத்திலிருந்து அவ ஆலயத்திற்கு கடந்து வந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நிமிரக்கூடாது. கூனியா இருந்தா பார்க்க முடியாது, வானத்தை பார்க்க முடியாது, தரையை பார்த்து தான் நடக்கணும். அவ்வளவு இன்னல்கள். ஆனாலும் ஆண்டவரை தேடுவதில் அவள் குறையை வைக்கவில்லை. கர்த்தர் அவள் குறையை பார்த்தார். ஆமென். கர்த்தர் அவள் குறையை பார்த்தார். அவ ஆண்டவரை தேடுவதில் குறை வைக்கல. ஆனா அவ குறைவை கர்த்தர் பார்த்தார். அவளை நிமிர செய்தார். கவனிங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். அப்படியே அவள் நிமிர்ந்து தேவனை அவள் மகிமைப்படுத்தினார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 18 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 38 வருடங்கள், இப்படி வாழ்க்கையில் 40 ஆண்டுகள் திருமலையில் இருக்கிறது. நீங்க ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் நீங்க பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் பிரச்சனையோடு கூட இங்க இருப்பீங்கன்னா, எலும்புகளிலே பிரச்சனை, நரம்புகளிலே பிரச்சனை, கண்களிலே பிரச்சனை, வியாதி, இருதயத்திலே பிரச்சனை, அடைப்புகள், ஒரு சிறுநீரகத்திலே பிரச்சனை, இப்படி எப்படியோ எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற ஒரு சூழல் நமக்கு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 116ஆம் சங்கீதத்தில் ஒரு அருமையான வார்த்தை. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். 116ஆம் சங்கீதம் அதனுடைய 16ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியானின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. நான் நிறைவேற்றுவேன். அதே போல 107ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அதோடு நிறுத்திடுவோம். தப்புவித்தோட உடனே போதும். ஐயோ அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தப்பி வச்சிட்டீங்க, வசனத்தை அமைச்சு தப்பிச்சு வச்சிட்டீங்க. இல்லை, அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தம்
அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தம் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. குணமாக்கினா அவன் விவரிக்க வேண்டும், சாட்சியா நிற்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், அவரை புகழ வேண்டும். நான் நேற்று இந்த 38 வருடம் படுத்திருந்தவனை பற்றி சொன்னேன். அவன் 2ஆம் முறை இயேசு யார் என்று தெரியாது என்று முதல் முறை சொன்னான். அதன் பிறகு அவன் இயேசு என்று அறிந்து கொண்ட பிறகு எல்லா இடத்துல போய் என்னை குணமாக்கினது இயேசு, என்னை குணமாக்கினது இயேசு, என்னை நடக்க செய்தது இயேசு என்று தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே சொன்னான். அப்படிதான் பர்த்திமை குருட மகிமைப்படுத்தி கொண்டே சொன்னான். ஏதோ ஒரு நாளிலே சாட்சி சொல்வது மாத்திரமல்ல, வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நிறைய சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு இருப்பார். இன்றைக்கு குணம், நாளைக்கு சுகம், நாளன்னைக்கு திருமணம், அடுத்த நாளைக்கு குழந்தை பேரு, அடுத்த நாளைக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள், இப்படி சாட்சிகள் அடுக்கிக் கொண்டே போகும். எப்பொழுது அவரை விவரிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது, அவருக்கு சாட்சியா நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு கர்த்தர் சிலரோடு கூட பிரத்யட்சமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணாலை போல ஒரு பொருத்தனையின் ஜெபம், எசேக்கியாவை போல ஒரு பொருத்தனையின் ஜெபம் செய்ய, யோபுவை போல ஒரு ஜெபம் நாம் செய்யணும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். இரட்டிப்பான நன்மையை அவன் சுதந்திரத்து கொண்டான். சுகம் கிடைத்தது, இழந்தது 2 மடங்கு திரும்ப கொடுத்தான். இங்கே இந்த மகள் நிமிர்ந்து அத்தனை வருடங்கள் அப்படியே வளைந்து கிடந்தவளை கர்த்தர் நிமிர்த்தி அவள் தலையை நிமிர பண்ணி, அவன் கணவனை போய் பார்க்கும் பொழுது கணவன் இத்தனை நாட்கள் அவளை ஒதுக்கி வைத்திருப்பான். அவங்க பெற்றவர்கள் கண்ணீர் வடித்திருப்பாங்க அந்த மகளை பார்த்து. உடன் பிறந்தவர்கள் குமுறி இருப்பார்கள். என் தங்கையின் வாழ்க்கை இப்படி மாறிற்று, என் அக்காவின் வாழ்க்கை மாறிற்று, என் மகளின் வாழ்க்கை இப்படி கூணாக மாறிற்று. கணவனின் அன்பு தனிந்தே போயிருக்கும். அவலட்சணமாய் மாறினாலே என்று கணவன் வெறுத்திருப்பான். இன்னைக்கு கூட டைவர்ஸ் வழியா கடந்து போறீங்களோ? கணவன் உங்கள் முகத்தை பார்த்தோ அல்லது உங்கள் உருவத்தை பார்த்தோ அல்லது வேறு சில காரணங்களுக்காக உங்கள் தலை குனிந்து, ஆவியானவர் சிலரோடு பிரத்யேகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது. நிச்சயமாகவே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் அழகு முதற்கொண்டு உங்கள் எலும்புகளில், உங்கள் சதைகளில், உங்கள் நரம்புகளில், உடல் உறுப்புகளில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை, ஒரு அற்புதத்தை இந்த வேளையில செய்வாராக. அவர் கண்டு அவர் கைகளை வைத்து, இது வித்தியாசம் தெரியுமா? ஆண்டவர் இவள் மீது தான் கைகளை வைத்தார். மற்ற எல்லாரும் தொட்டார் என்றிருக்கும், கைகளை வைத்தார். ஏன் கைகளை வைத்தார் தெரியுமா? அந்த எலும்பு நிமிருகிற வரையில அவர் கையை எடுக்கவில்லை. இன்னைக்கு நான் சொல்லுறேன், உங்க வாழ்க்கை மாறுகிற வரையில கர்த்தருடைய கரம் அப்படியே இருக்கும். நான் சொன்னது நிறைவேறுவலும் யாக்கோபை நான் கைவிடுவதில்லை. கோரேச சொல்ல, அவன் யாரோ, அவன் சொல்ற, நான் முன்னே போய் நான் உன் கரத்தை பிடித்து கொண்டு போவேன், தடைகளை தாண்டி உன்னை நான் அழைத்து கொண்டு போவேன். உங்களை கரத்தை பிடித்திருக்கிறார், மேலே வைத்திருக்கிறார். எந்த இடத்துல பாதிப்போ அந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் உடல் உறுப்புகளை எங்கே பாதிப்பு இருக்கிறதோ உங்கள் கைகளை வைத்துக்கொள்ளுங்க. இருதயத்திலேயே நீங்கள் கைகளை வைத்துக்கொண்டு கரத்தை உயர்த்தி முழங்காலோடு கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக.
நீ வசனத்தை அனுப்பி குணமாக்குறது மாத்திரமல்ல, அவர்கள் விவரிக்கும்படியாக அவரை சாட்சியாய் நிற்க வைக்க செய்கிற தேவனாக இருக்கிறேன். இப்போதும் அவர்களை உமக்கென்று மகிமையுள்ள சாட்சிகளாக, அடையாளங்களாக, அற்புதங்களாக நீ நிறுத்த வல்லவராக இருக்கிறீர். அவர் பிள்ளைகளை அடையாளமாக, ஆச்சரியங்களாக நிறுத்த வல்லவராக இருக்கிறேன். அன்னாளுக்கு கொடுத்தது போலவே ஒரு அழகான தீர்க்கதரிசிய இந்த வேளையில கொடுக்க நீர் பிரியமாயிருக்கிறீர். காரணம், அவள் மகிமைப்படுத்தவே என்று சொன்ன ஒரு பொருத்தனையின் ஜெபம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பங்களை நீ கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தலை குனிந்து நின்றார்களோ அந்தந்த இடத்துல கர்த்தர் அவளை தலை நிவர பண்ணுவீராக. ஓ, நிவர பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே மொர்தெகாய் தலை எடுக்க வேண்டும் என்று ஆமான் கங்கணம் கட்டிக்கொண்டு முத்திரை பெற்றுக்கொண்டு தன் பணத்தை செலவு செய்தான். ஆனாலும் கர்த்தர் மொர்தெகாயின் தலையை உயர்த்தினார். ஆமானின் தலை அதே இடத்துல தொங்க விடப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என் தலையை உயர்த்துங்கப்பா. என் வேதனை நீங்கணும். ஆண்டவரே, என் பலவீனங்கள் மாறணும். என் சூழ்நிலைகள் மாறணும். அந்த மகளை போல என் குடும்பமும் மகிழ்ச்சியாய் மாறணும். அவ வீட்டுக்கு போன பொழுது எப்படி அந்த குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் மக்கள் அனைவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்களோ அப்படி மகிமைப்படுத்த கிருபை தாரும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை பார்த்து, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் பலவீனத்திலிருந்து நான் விடுதலையாக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். ஆண்டவர், அப்படியே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீர் கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பலத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஐஸ்வர்யத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த கடனில்லா வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய வழியை திறந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கான திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் ஆண்டவருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.